யஷ்வந்த் சிங். நாங்கள் படிக்கும்போது 1991 to 94 பேட்ச்சு பிகாம் படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் நாங்கள் படிக்கும்போது இருந்த எம்ப்ளாய்மெண்ட்டு டைப் பார்த்திங்கன்னா மோட்டர் இண்டஸ்ட்ரி, ஃபவுண்ட்ரி, லேத் ஒர்க் ஷாப்பு, டெக்ஸ்டைல் ஸ்பேர்ஸ் டிபெண்ட் சிட்டி. அந்த டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் மட்டும் தான் எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸு. அப்புறம் அக்ரிகல்ச்சர் கோயம்புத்தூர் சுற்றியும் பெருசாக வேறு எந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் சான்ஸ் இல்லாத டைம். இப்போது மக்கள் தொகை வேறு கூடிகிட்டே இருக்குது. அப்போ வந்து பாப்புலேஷன் வந்து ஒரு இஷ்யூ அப்படின்னு சொல்லி நாங்கள் படிச்சிருக்கோம். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அதனால் வர பிரச்சனை, அதுக்குனால வர க்ரைசிஸ், ஃபுட் க்ரைசிஸு, சப்ளை செயின் பாதிப்பு, இதெல்லாம் இருந்தது. அந்த டைமில் தான் மன்மோகன் சிங் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக வராரு அண்டர் நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர். இப்போ இவர் வந்து தான் என்ன பண்ணுறாங்க, நிறையா குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்போ ஜாப்னு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபு, பேங்கிங்கு, கவர்மெண்ட் ஜாபில் பேங்கிங்கு, போஸ்டல், நார்மல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபவுண்ட்ரி, அதுக்கப்புறம் இங்கே கோயம்புத்தூர் மாதிரி சிட்டிஸில் அது மட்டும். அவுட்டர்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக என்ன ஒர்க் இருக்கோ அந்த ஒர்க் மட்டும்தான் இருந்தது. சிட்டிக்குள்ளே மட்டும்தான் இந்த சான்ஸ். அது கோயம்புத்தூரில் மாதிரி சிட்டிஸில் மட்டும்தான் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருந்தது. டியூ டு மில்ஸ் இருந்தது. அப்போது டீ இண்டஸ்ட்ரி கொஞ்சம் இருந்தது பிரிட்டிஷ் செட்டில்மெண்ட்னால. ஸோ இவ்வளோ தான் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் பிகாம் படிச்சுட்டா நாங்கள் வந்து நேராக ஏதோ ஒரு ஃபவுண்ட்ரிக்கோ ஒரு ஒர்க் ஷாப்புக்குள்ளேயோ போயிட்டு அக்கௌண்ட்ஸ் எழுதணும். இவ்வளோ தான் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு. அப்போ வந்து இன்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமம், ரொம்ப லோ இன்கம் தான். 400, 500, 600 இப்படி தான் மந்த்லி சேல்ரி இருக்கும். இந்த குளோபலைசேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எங்களோட அந்த பாலிசிஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். அடுத்த ஜென்ரேஷன் தான் அதுக்கு பெனிஃபிட்டு. எங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. நாங்கள் சரியாக படிக்காதனால அது ஒரு என்ன மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் கொஞ்சம் சுற்றுனதுனால எந்த பிரயோஜனம்லாம் போச்சு. ஆனால் அந்த டைமில் வந்து கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருந்து ஸ்டார்டிங். இதுக்கப்புறம் தான் குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் தான் பேங்க்ஸில் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் வந்தாங்க. பெரிய பெரிய பேங்க்ஸ் ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி, கோட்டக், அந்த மாதிரி ஒவ்வொரு பேங்காக லைனாக வர ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரி, அப்புறம் டெலிகாமில் வந்து கவர்மெண்ட் டெலிகாம் மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்து அதை இன்னும் லிபரலைட் பண்ணோன்னே அதுக்கப்புறம் தான் ஏர்டெல்லு, ஐடியா செல்லுலர், அந்த மாதிரி நிறையா செல்லுலர் கம்பெனிஸ். அது மூலமாக ஏகப்பட்ட எம்ப்ளாய்மெண்ட்டு. இந்த ப்ரைவேட் பேங்க்ஸ் மூலமாக நிறைய எம்ப்ளாய்மெண்ட்டு. முதல்ல சாதாரண ஆட்கள் வந்து பேங்க்கில் சேரவே முடியாது. அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும். கவர்மெண்ட் பேங்க்கில் இப்போவும் இருக்குது அந்த ப்ராசஸ். அது எக்ஸாம் எழுதி நிறைய பிரச்சனையோடு போகணும். ஆனால் இன்றைக்கெலாம் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே ஒரு இன்டர்வியூ பாஸ் பண்ணால் அவங்களுக்கு உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவாங்க. அது வந்து நீங்கள் கவர்மெண்ட் பேங்க் மாதிரி ஸ்டேபிளாக இருக்காட்டியும் ஆனால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான எம்ப்ளாய்மெண்ட்டு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் உருவாச்சு. இது மாதிரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியாக, அப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரி, இது மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே விதை அந்த இடத்துல அந்த குளோபலைசேஷனுங்கிற ஒரு கான்செப்ட்னால தான் நடந்தது. ஸோ அவர் மட்டும் அன்றைக்கி அந்த விஷயத்த பண்ணலன்னா இன்னும் இந்தியா வந்து வெரி புவர் கண்டிஷனில் தான் இருந்திருக்கும். ஏன்னா பாப்புலேஷன் இவ்வளோ தூரம் க்ரோத் ஆகிடுச்சு. 140 அப்போ வந்து அரவுண்ட் 80 தான் இருந்தது. 60 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு எங்களோட காலேஜ் டு திஸ். என்னோடய 22 இப்போ 50 +க்கு. அப்போது 60 crore பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபுட் ஸ்கேர்சிட்டியோ எந்த ஸ்கேர்சிட்டியும் இந்தியாவுக்குள்ளே இல்லை. ஈவன் எலக்ட்ரிசிட்டிலேருந்து எதுவுமே ஸ்கேர்சிட்டிங்கிறது இல்லை. எல்லாமே டிமாண்டை மீட் பண்ணுற அளவுக்கு சப்ளை இருக்குது.
ஸோ ஏதாவது இந்த கிளைமேட் சேஞ்சஸ் மூலமாக வர இந்த வெங்காய தட்டுப்பாடு, தக்காளி, இந்த மாதிரி கிளைமேட்னால் கூடிய ஸ்கேர்சிட்டி மட்டும்தான் இருக்குமே ஒழிய மற்றபடி டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய சேஞ்சு. இந்தியாவோட இன்றைக்கி எல்லா க்ரோத்துக்கும் அவர் போட்ட பிளாட்ஃபார்ம் தான். நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து டிராஸ்டிக் சேஞ்ச். அதுக்கப்புறம் இப்போ மோடி தான் பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய மைல்கல். இது இல்லைன்னா நடக்காமல் இருந்ததுதான் நம்ம இந்நேரம் சாப்பாடுக்கு என்னன்னு தெரியாது, இந்த அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் உருவாயிருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். ஸோ hats off to Mr. Manmohan Singh. Thank you for the contribution to India.